வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம நம்பியூரில் லோடு ஏற்றிட்டு அப்படியே மதுரை வரைக்கும் போகிறோம். இப்போ பூஜை போடுறதுக்காக நிறுத்தியிருக்கோம். பூஜை போட்டு கிளம்ப வேண்டியது தான். மதுரை போகலாம் வாங்க மக்களே. மக்களே, வாட்டர் ரோஸ் தயார் பண்ணுற கம்பெனியில் தான் இருக்கோம். இதுதான் மெட்டீரியலு. இது இந்த மிஷினுக்குள்ளே போய் அந்த சைடு வரையில் பைப்பாக வருது. இந்த மிஷினில் ஹீட் ஆகி அப்படியே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். பயங்கர இதுலேருந்து உள்ளே போய் இங்கே பைப் தயாராகி வருது பாருங்கள். அதுக்கு கூலிங்காக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் மக்களே. இந்த வழியாக அங்கே போய் அங்கே ரோல் ஆகிடுது. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஆனால் கஷ்டமான வேலை இது. இங்கே பாருங்கள், பில் அடிக்குது, மீட்ரு அடிக்குது. இந்த இடம் இந்த மிஷினு மீட்ரு அடிக்கி பார்த்தீங்களா? இந்த மாதிரி மீட்ரு அடித்து விட்டுது. இவ்வளோ தூரத்துக்கு ஒருக்கா அடிக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் மக்களே, அடித்து இது மூலிமா வெளியே வந்து இங்கே ரோல் ஆயிரு. இப்படி ரோல் பண்ணி அதை ரோல் பண்ணி அப்புறம் எடுத்து வச்சுருவாங்க, இத்தனை மீட்டர்னு சொல்லி. அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி நாம் பைப் கம்பெனியில் லோடு ஏற்றிட்டு இருக்கிறோம். லோடு ஏற்றியாச்சு, கயிறு கட்டிகிட்டு இருக்காங்க. இனி அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாக மதுரை. வெயில் ஓவராக இருக்குது. இப்போவே டைம் கரெக்டாக மணி 12 ஆக போகுது. இனித்தான் கிளம்பணும். நான் ஒரு ஹாய் சொன்னலாம். இவர் தான் ஆப்ரேட்டருங்க, பார்த்துக்குங்க. மக்களை லோடு ஏற்றியாச்சு, மதுரை கிளம்பிகிட்டு இருக்கோம். வெயில் வேறு பிச்சுட்டு வருது. எப்பா இன்றைக்கி எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு தெரியல. வாங்க போவோம் மக்களை. நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். டீசல் ஃபுல் பண்ணிட்டுருக்கிறாரு நம்ம அண்ணா. மக்களே, நாம் இப்போ கெட்டிசெவியூர் ரீச் பண்ணிட்டோம். குன்னத்தூர் வழி, குன்னத்தூர், ஊத்துக்குளி, காங்கேய வழி, தாராபுரம், மதுரை. குன்னத்தூர் 8 கிலோமீட்டர், ஊத்துக்குளி 21, காங்கேய 47, தாராபுரம் 77. மக்களே, நாம் இப்போது குன்னத்தூர் ரீச் பண்ணிட்டோம். சரி, தர்பூசணி சாப்பிட்லாம் வெயிலுக்குன்னு பிரியா பழமுதிரி சோலையில் சாப்பிட்லான்னு நிறுத்தியிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். 2 பீஸ் போடணும். யூடியூப்க்கு வீடியோ எடுத்துக்கலாம். ஒரு சில கடையில் வந்து இந்த டேஸ்ட் இருக்கிறது பரவாயில்ல. கொஞ்சம் பைனாப்பிள் நல்லா தான் இருக்குது, சூப்பராக. மிளகா பொடி லைட்டாக தான் போடுங்க மக்களை. ஒரு வழியாக தர்பூசணி சாப்பிட்டு கிளம்பிட்டேன். மதுரை கிளம்பியாச்சு, வாங்க போவோம் மக்களே. நாம் இப்போ குன்னத்தூர் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து ஊத்துக்குளி, காங்கேயம், குன்னத்தூர் ரவுண்டானா. மக்களே, நாம் இப்போ செங்கப்பள்ளி ரீச் பண்ணிட்டோம். அடுத்து ஊத்துக்குளியில் ஃபேமஸ் வெண்ணெய். அதுக்கு மேலே ஃபேமஸ் இப்போ தேங்காய் எண்ணெய் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களே, ஊத்துக்குளி ரீச் பண்ணியாச்சு. அடுத்தது படியூர், காங்கேயம். வெயில் சுட்டு எரிக்குது. எப்படித்தான் வண்டி ஓட்டுறதோ சாமி. மக்களே, நாம் இப்போ சிவன்மலை ரீச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் மக்களே, சிவன்மலை எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே. இன்றைக்கி பங்குனி உத்திரம், ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது. நாம் வண்டிக்கு போனதுனால போக முடியாது, ஏன்னா டைமிங் மதுரை கிளம்பிகிட்ருக்கோம். பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. சிவன் கோயில், சாரி சிவன்மலை. இது சிவன்மலைன்னு சொல்கிறாங்க, ஆனால் முருகர் தான் இருக்கார். சரி, நாம் அப்படியே கிளம்பலாம் மக்களே. வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான் மக்களே. நம்ம இப்போ காங்கேயம் ரீச் பண்ணிட்டோம் மக்களே. காங்கேயம் ரவுண்டானா பாருங்க, காலை எப்படி இருக்குது. அங்கே ஒரு காளை மாடு பாருங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம செல்ஃபோனில் அவ்வளோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சிக்னல் வேறு போட்டுட்டான். அதை கொண்டு போய் அங்கே வச்சுருக்குறாங்க. சென்டரில் வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கு. காங்கேயனாமே ஃபேமஸ் காங்கேயம் காளை தான். இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. மக்களே, நம்ம காங்கேயம் ரீச் பண்ணி ஊதியூர் வந்துட்டோம். இதுதான் கொங்கண சித்தர் தவ செஞ்ச இடங்களா? ஏன் தலைவர்
இதுதாங்க கொங்கண சித்தர் தவ செஞ்ச இடம். இந்த மலை பார்க்குறக்கே அழகாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வறட்சி. மக்களை நம்ம இப்போ தாராபுரம் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது ஒட்டஞ்சத்திரம் 44, திண்டுக்கல் 72 கிலோமீட்டர் இருக்குங்க. வெயில் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக இன்னைக்கு கொள்ளுது. வண்டியே ஓட்ட முடியல. பயங்கரமான வெயில் மக்களே. அடா பொம்மக்கடை. இப்போ நம்ம தாராபுரம் ரீச் பண்ணிட்டோம். இதான் பஸ் ஸ்டாண்டு. பாருங்கள் மக்களே, ஒரு அழகாக தெரியுது பாலத்து மேலே. தாராபுரம் ரீச் பண்ணி நாம் இப்போது ஒட்டஞ்சத்திரம் வெளியே போயிட்டுருக்கோம். பழனி பிரிவு. பழனி இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர். கொடைக்கானல் 97. மக்களே, தாராபுரத்துலேருந்து கள்ளிமந்தையை ரீச் பண்ணிட்டோம். கள்ளிமந்தை பக்கம் வந்துட்டோம். வாங்க போல. மக்களை இப்போ வந்து நம்ம களிமந்தையம் வந்தாச்சு. ஃபோன் எடுத்து நீட்டு நிற்கிறாரு. என்ன பேச போகிறாருன்னு தெரியல. ஏன் ப்ரோ, டைலாக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதா? நீங்கள் பேசுகிறீங்க. வாங்க தலைவரே போகலாம். ப்ரோ என்ன ப்ரோ செல்ஃபில் கொடுத்துடலாம். ஆமாம், இது குடிக்க வெயிலுக்கு கொன்றைங்க மலை தண்ணியா? கொண்டரங்கியில் எடுத்துகிட்டு வந்ததா? தலைவரே வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டாச்சா? சாப்பாடு இன்னைக்கு கள்ளிமந்தயத்தில் சாப்பிட்றோம். பொரியல். தலைவரே சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுங்க சாப்பாடு? சூப்பராக கள்ளிமந்தயத்தில் ஹோட்டல் ஏஎம் ஹோட்டல். ஏஎம் ஹோட்டல் இங்கே இந்தியன் ஆயிலுக்கு பக்கத்தால் இருக்குது. ஸோ வந்து நீங்களும் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ரிவ்யூ கொடுத்துட்டு போங்க. என்ன மக்களே, சாப்பாடு சூப்பராக இருக்குது. சாப்பாடு சூப்பராக இருக்குது. ஆல் ரைட், நாங்கள் சாப்பிட்லாம். நீ சாப்பிட்டுன்னா அடுத்தது மதுரை கிளம்புறதுங்க. லோட இருக்கிட்டு வந்துடும். எப்படியே ஒரு 8 மணிக்கு போயிடலாம். ஆ, தலைவரே அருமையாக இருக்குது. வாங்க. நீங்கள் சாப்பிடலையா? நான் சாப்பிடல ப்ரோ. நான் ஒரு ஒன்றை ஓவர்லோடு உடம்பு கேட்காது, அதனால போதும். அம்மா இடையம் எடுத்து அப்படின்னு கிளம்ப வேண்டிய நேரம். மக்களே, நம்ம கள்ளிமந்தைய ஏஎம் ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். தலைவரே போகலாங்களா? கள்ளிமந்தையா? சரி கிளம்பலாங்களா? சரி சரி நடங்க போகலாம். சரி வரேங்கண்ணா. நடங்க போகலாம். கள்ளிமந்தையை தாண்டி நம்ம கொன்றைங்கி மலை கிட்ட வந்துட்டோம். மலை பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. சூப்பராக தெரியுது பாருங்கள் மக்களே. கள்ளிமந்தயத்துலேருந்து கிளம்பி அப்படியே அம்பளிக்கை வந்துட்டு ரீச் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கிறேங்க. தங்குனி வெயில் பட்டை கட்டிட்டு அடிச்சுட்டு இருக்குது. ஸோ அடிக்கிற வெயிலில் யாருமே தயவு செஞ்சு வெளியே வராதிங்க. இந்த வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது மக்களே. பார்த்து கவனமாக சேஃபாக இருங்க. சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இல்லைன்னா வேணா 12,000 பேர் வெயிடி மாலா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மக்களே. அப்படியே போயிட்டே இருக்கிறேங்க. அப்படியே வீடியோ சொல்லுங்க பாருங்க. மக்களே, இப்போ வந்துட்டு தலைவரோட இப்போ மதுரைக்கு போயிட்டுருக்குறான். என்னண்ணா ஓஸ் இருக்கிறதுக்காக மதுரை வரைக்கும் போயிட்டு இருக்கோம். வாட்டர் ஹவுஸு. வெயில் எப்படி இருக்குதுண்ணா? என்னென்ன கொண்டுட்டு இருக்குது. சாவே வருது. எங்கேதான் போகிறதுன்னு தெரியல. தலையில் தண்ணி 1 லிட்டர் ஊற்றிக்கலான்னு போனது வருது. இவர் கொஞ்சம் கோவக்காரர். அடிக்கடி கொஞ்சம் தண்ணி 1 லிட்டர் வாங்கி மடக்குன்னு ஊற்றி அவருக்கு வரை கூல் பண்ணிக்குவார். ஏன்னா என்ன பண்ணுறதுங்க? அப்படியே ரைட்ண்ணா. அப்படிதான் கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு மரத்துக்கடையில் நிப்பாட்டிங்கன்னா 1 லிட்டர் தலையில் தண்ணி ஊற்றி கூல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுதான் பண்ணணும். நான் அதுதான் பண்ணுவேன். கண்டிப்பாங்கண்ணா. மக்களே, பங்குனி மாதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அளவை கடந்த வெயில் அடிச்சுட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட செல்சியஸ் வந்து 100 டிகிரி செல்சியஸ் தாண்டி போயிட்டுருக்குது. இந்த கண்டிஷனில் கூட உழைப்பே உயிர்வுன்னு சொல்லிட்டு அந்த உன்னதமான ஒரே நோக்கத்தோட அண்ணன் நிற்காமல் ஓடிட்டு இருக்கிறாருங்க. கண்ணெல்லாம் சொக்குது தலைவரே. கண்ணெல்லாம் சொக்குது. வீட்டு கண்ணில் இறங்குது. அதாண்ணா பயங்கரமாக கண்ணை போல தூக்கமாக இருக்கு. மக்களே, இப்போ நம்ம செம்பட்டி ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது மதுரை.
செம்பட்டி ரவுண்டானா, லெஃப்ட் எடுத்தா திண்டுக்கல், ரைட் போனால் தேனி, ஸ்ட்ரைட்டாக போனால் மதுரை. மக்களே செம்பட்டியிலேருந்து நம்ம திண்டுக்கல் பைபாஸ் ரோடு ஜாயின் பண்ண போகிறோம். பக்கமாக வந்துட்டேன். இங்கே மலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பாருங்கள் மக்களே, அடுத்தது திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் ஏற போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். மக்களே மதுரைக்கு முன்னாடி இருக்கிற டோல்கட்டில் இருக்கோம். அடுத்து இன்னொரு 38 கிலோமீட்டர் மதுரை ரீச் பண்ணிடலாம். இன்னொரு மக்களே நம்ம மதுரைக்கு பக்கம் ரீச் ஆகிட்டோம். மதுரை 12 கிலோமீட்ரு, திருநெல்வேலி 162 கிலோமீட்ரு. பக்கமாக வந்துட்டோம் மக்களே. இன்னொரு 12 கிலோமீட்டர். மக்களே இங்கே ஒரு ஆறு போகுது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. மதுரமல்லி 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 போயிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன். மக்களே மதுரைக்கு பக்கமாக இருக்க ஏர்போர்ட்டுக்கு பக்கம் அருப்புக்கோட்டை 37 கிலோமீட்டர் ரைட்டில், தூத்துக்குடி 141 ரைட்டில். ஸ்ட்ரைட்டாக போனால் மதுரை ஏர்போர்ட்டு பக்கமாக ரீச் பண்ணிட்டோம் மக்களே. மக்களே நாம் இப்போ மதுரையில் ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்கோம். இதுதான் ஏர்போர்ட்டு பாருங்கள் மக்களே, இதுதான் ஏர்போர்ட்டு. நம்ம நேரம் ஃப்ளைட்டு போகலை, இல்லைன்னா காமிச்சிருப்போம் வீடியோவில். பாருங்கள் மக்களே, நான் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை பக்கத்தில் நின்றுக்கிறேன். அங்கே பாருங்கள் திருப்பரங்குன்ற மலை. அப்படியே வந்துட்டு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படியே விமான நிலையத்தை பாருங்கள். ஆல்ரைட் பாய்ஸ். மக்களே லோடு இருக்க நம்ம மதுரை வந்தாச்சு. மதுரையில் அவனியாபுரம் இன்னொரு 4 கிலோமீட்டருக்கு லோடு இருக்கிற பாயிண்ட் பக்கமாக வந்துட்டோம். அப்படியே சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். அவுட்டர் ரோடு இது. மக்களே ஒரு வழியே லோடு இருக்க அவனியாபுரம் வந்துட்டோம். மதுரையில் இருக்கோம். லோடு இறக்கிட்டு அப்படியே நீ கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி நம்ம மதுரையில் லோடு இறக்கிட்டு கிளம்புறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.